இப்போ அந்த புளியோதரைக்கு வந்து அந்த புளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா, உப்பு, பெருங்காயத்தூள், கடுகு, அப்புறம் வந்து புளி கரைசல். புளி கரைசலோட 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பூண்டு, பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய், கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் மிளகு. இது இருந்தால் போதும். அப்புறம் வந்து நல்லெண்ணெய் இல்லை சமையல் எண்ணெய் இருந்தாலும் போதும். சிம்பிளாக முடிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. இப்போ நல்லா வந்து காயட்டும். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுட்டோம். கடுகு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மிளகு இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டு கிண்டலாம். அப்படியே பொன்னிறமாக வறுக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பூண்டையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த இந்த புளியை வந்து கரைசலை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகும். அதான் கரெக்டான பக்குவம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த புளியும் அந்த எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ சுடுசோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான்.